இயேசு கிறிஸ்துவின் இந்த உலகத்தில் வந்த முக்கிய நோக்கங்களில் ஒன்றை பற்றி நாங்கள் ஆராய்கிறோம். Today we are going to meditate upon the main purpose why Jesus came to this world. வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலே புதிய ஏற்பாடு ஆகும். The Old Testament's fulfillment is the New Testament. இறைவன் தமது நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு ஜனக்கூட்டத்தை ஆதியிலிருந்து தெரிந்து கொண்டார். God chose his people to glorify his name. அவர்கள் சரியான பாதையில் நடந்து செல்ல கர்த்தர் கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் ஜனங்களுக்கு கொடுத்தார். God introduced laws and commandments so that his people will go in the correct way. புதிய ஏற்பாட்டில் இறைகுமாரனாக இயேசு கிறிஸ்து வந்து கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் நிறைவேற்ற வந்தார். In the New Testament, the Lord Jesus Christ came to this world to fulfill the laws and commandments in the Bible. அவருடைய வார்த்தை சொல்கிறது, God's word says, மத்தேயு 5:17-18, Matthew chapter 5 verse 17 and 18, நியாயப்பிரமாணங்களானாலும் தீர்க்கதரிசனங்களானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கல்ல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமாகவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So in Matthew chapter 5 verses 17 and 18 it says, "Do not think that I have come to abolish the law or the prophets. I have not come to abolish them, but to fulfill them. For truly I tell you, until heaven and earth disappear, not the smallest letter nor the least stroke of a pen will by any means disappear from the law until everything is accomplished." Amen. கர்த்தருடைய கற்பனைகள் நியாய பிரமாணங்கள் இந்த உலகத்தில் நிறைவேறும். So God's commandments and the laws will be accomplished in this world. இந்த வார்த்தை என்ன சொல்கிறால், God's word says, அதாவது ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அது ஒளிந்து போகாது. So a small letter or the least stroke of a pen will not disappear. வானமும் பூமியும் ஒரு நாள் முழுமையாக ஒளிந்து போகும். The whole world will disappear. ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. But God's word will never disappear. கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவர் கூறினார். The Lord gave the laws and said, ஜனங்களுக்கு யாத்திராகமம் 13:9 சொல்லப்படுகிறது. It says in Exodus chapter 13 verse 9, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது என்று ஆண்டவர் சொன்னார். This observance will be for you like a sign on your hand and a reminder on your forehead, that this law of the Lord is to be on your lips, for the Lord brought you out of Egypt with his mighty hand. ஆண்டவருடைய பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கற்பனையும் நியாயப்பிரமாணமும் உன் இதயத்தின் கண்களில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். It says in the Old Testament that the Lord's laws and the commandments should be in our heart. உடைய இதயத்தின் கண்முன்பாக ஆண்டவருடைய கற்பனைகள் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்களை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். The Lord told his people that you need to obey the laws and commandments. அதே கற்பனையும் அதே நியாயப்பிரமாணங்களையும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அழகாக இலகுவாக எடுத்து கூறினார். So all the laws and the commandments, Jesus actually introduced it in the New Testament very easily. அவர் இலகுவாக ஒரு சிறிய
He actually introduced or fulfilled it in two simple commandments. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 இலிருந்து 40 மட்டும் பார்க்கும் பொழுது Matthew chapter 22 verses 37 to 40 says, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாவது கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கும் இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்கதரிசனம் முழுவதும் அடங்கி இருக்கிறது என்றார். It says, love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. This is the first and the greatest commandment. And the second is like it. Love your neighbor as yourself. All the law and the prophets hang on these two commandments. ஆண்டவர் அந்த இரண்டு கற்பனைகள் மூலமாக அந்த பெரிய பாரிய நியாயப்பிரமாணம், அந்த கற்பனைகளை எளிதாக இலகுவாக நீ செய்ய முடியும் என்று காண்பித்தார். Jesus actually fulfilled the Old Testament's laws and commandments with two simple commandments. அதாவது கர்த்தரிடத்தில் முழு அன்பை, அதே வேளையில் உன்னை போல பிறனிடத்தில் அந்த முழு அன்பை வை. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind. அந்த இரண்டு கற்பனையை நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானே, எப்படி நாம் மற்றவர்கள் எங்களைப் போல அன்பு வைக்க தொடங்கும் பொழுது நாம் அவர்கள் வைக்கும் தீமைகளை எல்லாம் அகற்றி விடுவோம். So when you look at this commandment, when other people think bad about you, you will actually forget all about it and love them. நாம் அவர்களில் அன்பு வைக்கும் பொழுது அவர்களுக்கு தீமை செய்யும் எல்லா காரியங்களையும் எங்களிடந்து நீங்கிவிடும். When we actually love other people, whatever wicked ways in us will all vanish. அது அந்த அன்பு மனித அன்புல, அது இறைவனிடம் நாம் பெறும் அந்த தெய்வீக அன்பு. It's not the love of man, but it's a love which you get from the Lord. அது நாம் இயேசுவிடம் இருந்து அந்த அர்ப்பணித்த அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். We get it from Jesus. கர்த்தர் மோசேயிடம் கூறினார், யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, God actually spoke to Moses in Exodus chapter 25 verse 40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. See that you make them according to the pattern shown you on the mountain. ஒரு சீனாய் மலையிலே ஆண்டவர் கூட்டி கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு அவர் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் முழுமையாக ஒரு காட்சியாக அங்கு காண்பித்தார். God actually took his promised people to the Mount of Sinai and showed them what you need to do. அவர் என்ன சீனாய் மலையில் ஆண்டவர் காண்பித்தார்? What did he show on the Mount of Sinai? யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் நீங்கள் காணலாம். You can see it in Exodus chapter 29 verse 42. உன்னுடைய பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாகிய ஆசாரிய கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்களை தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே என்றார். For the generations to come, this burnt offering is to be made regularly at the entrance to the tent of meeting before the Lord. There I will meet you and speak to you. இந்த வசனம் உங்களை என்ன சொல்கிறது என்றால், so what does this word say to you? நாம் சந்திக்கும் இடமாகிய ஆசாரிய கூடாரமாகிய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதி. So what the word says here is that God will actually meet at the tabernacle and speak to us. அதாவது சபையில் கர்த்தர் நம்மை சந்திக்கிறவர். What it means that God actually meets all our needs in the church. சிலர் சொல்வார், நான் வீட்டில இருந்து ஜெபிப்பேன், நான் வீட்டில இருந்து துதிப்பேன், நான் வீட்டில இருந்து எல்லாம் செய்வேன் என்று. People say you pray at home, you worship him at home. ஆனால் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் வாசம் பண்ண ஒரு ஆசாரிய கூட்டத்தை, ஆசாரிய கூடத்தை, ஆசாரிய
அது அவர்களோடு அவர் வாசம் பண்ண ஒரு கூடாரத்தை பிரத்யேகமாக செய்து வைத்திருந்தார். So he actually made a tabernacle for his people to meet him. அதேபோல் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும் பொழுது இறைவன் தமது ஜனங்களோடு உறவாட அவர்கள் மத்தியில் அவர் உறவாட ஒரு ஆசாரிய கூடாரத்தை உண்டு பண்ணினார். In the New Testament also God created a tabernacle to worship the Lord. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? 1 Corinthians chapter 6 verse 19 says, do you not know that your bodies are temples of the Holy Spirit who is in you, whom you have received from God, you are not your own. அப்படியே உங்கள் சரீரமானது உங்கள் தேவனாலே பெற்றிருக்கிற எங்கள் சரீரம் ஆண்டவர் கொடுத்தது. Your body is what God has given you. நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமல்ல. The body doesn't belong to you. ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்றால் அவர் நமது சரீரத்துக்குள் தங்க விரும்புகிறார். The reason he gave us the body is for God likes to dwell in our அவர் எங்களுக்குள்ளிருந்து எங்களுடைய ஆத்மாவோடு பேச விரும்புகிறார். He likes to dwell in our body and speak to our soul. நாங்கள் மிருகமோ அல்லது ஒரு உயிரில்லாத ஜடங்களோ அல்ல. We are not an animal or a person without a life. நமது சரீரத்தை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கியிருக்கிறார். God has actually made our body for a purpose. அவர் நம்மளோடு அந்த ஒரு கூடாரமாக என்னுடைய சரீரத்துக்குள் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். God actually dwells in our temple. அவர் அது நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமானதல்ல. The body doesn't belong to us. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஆண்டவர் கூடாரத்தை உண்டு பண்ணினாரோ, The way God created a tabernacle for the Israelites, அதேபோல் அந்நியர்கள் மத்தியில் ஒரு கூடாரமாக உங்களை வைத்து அதற்குள் கடவுள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். within the worldly people, God has actually created us as a tabernacle so that we can dwell amongst them. அந்த நாள் ஆசாரிய கூட்டங்களாக ஒன்று சேரும் இடம் அது திருச்சபையாக இருக்கிறது. The tabernacle where everybody meets is called the church. அந்த ஆசாரிய பலி அந்த கூடாரத்தில் பலி செலுத்தும் ஒரு இடமாக அது இருக்கிறது. Within the church there is an altar. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்கிறது, Exodus 29:42 says, உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசாரிய கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்களை தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி. For the generations to come, this burnt offering is to be made regularly at the entrance to the tent of meeting before the Lord. There I will meet you and speak to you. இந்த ஆசாரிய கூடாரமாகிய நம்முடைய தற்கால சர்ச்சில் ஆண்டவர் பலி செலுத்த விரும்புகிறார். So in our church, God likes to sacrifice. அது தலைமுறையாக நாம் செய்ய வேண்டும். So this needs to be done generation after generation. அது நித்திய சர்வாங்க தகன பலியாக இருக்கும். It has to be an eternal sacrifice. Amen. அது ஆண்டவர் அதை ஆதி காலத்திலிருந்து அந்த பலியை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். So God wanted this to be done from the ancient days. புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்குள் வரும்பொழுது, The New Testament in Philippians chapter 3 verse 3 says, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். For it is we who are the circumcision, we who serve God by His Spirit, who boast in Christ Jesus and who put no confidence in the flesh. விருத்த சேதனம் என்று சொல்லும்போது இது What circumcision means? யூதர்கள் கர்த்தருக்காக தமது பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்க இரத்த சாட்சியாக செய்யும் ஒரு செயல்பாடு. In the olden days, Jews actually
actually, when they wanted to give their child to the Lord, they actually did a sacrifice which is called circumcision. புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்பொழுது In the New Testament, பவுல் அடியான் சொல்கிறான், உங்கள் இதயத்தில் நீங்கள் உங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணுங்கள். Paul says in the New Testament that you circumcision in your heart. அப்போ ஆண்டவருக்கு நீ ஆராதனை செய்யும் பொழுது உன் இதயத்தில் சுத்தம் பண்ணி அது ஆவியினாலே தேவனுக்கு நீ ஆராதனை பண்ண வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் சொல்கிறது. So when you worship the Lord, you need to clean your soul and then worship the Lord, which is circumcision. நாம் கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டி நாம் செய்யும் ஆராதனைகள் எங்கள் இதயத்தை பரிசுத்தப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவது. So the worship we do will actually purify our hearts. அப்படியா நேருக்கோர் நாங்கள் சொன்னது போல கர்த்தர் நம்மை ஒரு பரிசுத்த கூடாரமாக மாற்றி அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். So as I said before, God's actually changed our body into a tabernacle. அதன் பிறகு அவரை ஆராதிக்க எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு கிளம்பிதோறும் வர வேண்டும் என்று சொல்கிறார். So we need to worship the Lord and come to His meeting place every week. அடுத்து அந்த ஆசாரிய கூடாரத்தில் ஆண்டவர் சொன்னார், சமூக அப்பங்கள் எப்பொழுதும் வைக்கப்பட வேண்டும் என்று. So in the tabernacle it also says that you need to keep bread at the table. யாத்ராம் 25 அதிகாரம் 30 வசனம் என்ன சொல்கிறது என்றால், Exodus chapter 25 verse 30 says, மேசையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக அப்பங்களை வைக்க கடவாய். Put the bread of the presence on the table to be before me at all times. இந்த 24 மணித்தியாலும் கர்த்தருடைய அந்த தேவ சமூகத்துக்கு அப்பம் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். 24 hours of the day there should be bread on the table at the tabernacle. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், In the New Testament, யோவான் 4 அதிகாரம் 51 வசனம், John chapter 6 verse 51, நானே வானத்தில் இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். And the living bread which came down from heaven. If any man eats of this bread, he will live forever. And the bread that I shall eat is my flesh, which I shall eat for the life of this world. Amen. பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், நான் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம். the Lord says, I am the living bread which came from heaven. அப்ப இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவன் மரிக்க மாட்டான். If whoever eats the bread will never die. அந்த நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கிறேன். The bread which I am giving is for eternal life. பழைய ஏற்பாட்டில் அப்பம் சமூக அப்பம் வைக்கப்பட்டுவது ஒரு காரணம் இல்லாமல் அங்கு எல்லா கிரியையும் நடக்கவில்லை. In the Old Testament, without a reason, they wouldn't actually keep bread on the table. அதில் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அந்த நியாயப்பிரமாணங்களை விவரித்து காண்பிக்கிறார். In the New Testament, God actually elaborates on the laws and commandments. இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம் வானத்திலிருந்து வந்தேன். God said, I am the living bread, I came from heaven. என்னை புசிக்கிறவன் ஜீவன் உள்ளவனாக இருப்பான். He who eats me will be eternal. அதன் அர்த்தம், இயேசு கிறிஸ்துவை நீ முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது நீ ரட்சிப்பை பெற்றுக் கொள்வாய். If you believe in the Lord God, you will be saved. இயேசுவை நாம் முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது மரணம் நம்மை மேற்கொள்வதில்லை என்று இந்த வார்த்தையின் உள்ளான அர்த்தம் கூறுகிறது. When you trust in the Lord, death won't overcome you. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் ரத்தம் தினமும் தெளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. Next it says that blood will be sprinkled at the altar of sacrifice. யாத்ராகமம் 24 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, Exodus chapter 24 verse 8 says, மோசே ரத்தத்தை
people and said, "This is the blood of the covenant that the Lord has made with you in accordance with all these words." அந்த பலிபீடத்தில் அவர் இரத்தத்தை தெளித்து கர்த்தர் உங்களோட ஒரு உடன்படிக்கை இரத்தத்துக்கூடாக செய்திருக்கிறார் என்று கூறினார். So the blood which was actually sprinkled at the altar, it is sprinkled and God actually made a covenant with man. இன்றைக்கு அநேகருக்கு பழைய ஏற்பாடுகள் வாசிக்கும் பொழுது அது புரிவதில்லை. These days when people read the Old Testament, they don't understand it. ஆண்டவர் மோசேயை கொண்டு சொன்ன ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆவிக்குரிய புதிய ஏற்பாட்டில் விளக்கங்களை இயேசு கொடுத்திருக்கிறார். So whatever God said to Moses in the Old Testament, Jesus actually gave proof or gave examples. இரத்தம் என்பது அது ஜீவன் உள்ளது. Blood is eternal. ஒருவரிடம் ஒரு குறிக்கப்பட்ட அளவு இரத்தம் போகுமானால் அவனுக்கு எந்த சிகிச்சையும் கொடுத்து அவனை உயிரோட வைக்க முடியாது. So if one person loses all the blood in the body, you can't keep that person alive. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இரத்தமும் கொழுப்பும் நீ ஒருபோதும் புசிக்க கூடாது. The word of God says that you shouldn't drink blood or fat. இந்த வார்த்தை என்ன சொல்றது? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலிருந்தே அந்த உயிருள்ள இரத்தத்தை தெளித்து எம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். In the Old Testament, God used lively blood to make a covenant. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், Jesus actually says in the New Testament, what he's trying to say in the New Testament. 1 யோவான் 1:7 அவர் சொல்கிறார், He says in John chapter 1 verse 7, அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரில் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். for the law was given through Moses, grace and truth came through Jesus Christ. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் என் பாவங்களை கழுவி சுத்திகரித்தார் என்று நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். When we trust in the Lord Jesus Christ's blood, He will cleanse all our sins. அப்பொழுது நாம் அவரை போல ஒளியின் பிள்ளைகளாக மாறுவோம். We'll actually be like a lamb, like Jesus. இருள் என்று சொல்லப்படுவது பாவமும் அந்தகார வாழ்க்கையும். Darkness means sin. இருள் என்பது பாவமும் அந்தகார வாழ்க்கையையும் குறிக்கிறது. Darkness means sin and darkness. அதாவது அப்ப கவனித்து கொள்ளுங்கள், நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும்போது அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வருகிறோம். When we are washed by the blood of Jesus, we come from the darkness to the light. அப்ப அவர் ஒளியில் இருக்கிறது போல இறைவன் எப்படி பரிசுத்தத்துக்குள் இருக்கிறானோ அதே போல நாம் பரிசுத்தத்துக்குள் கடந்து வருகிறோம். When God is holy, when God is holy, through Him we become holy too. இப்ப ஆசாரிய கூடாரத்தில் எப்பொழுதும் ஒரு போல் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். In the tabernacle there is always a lamp which is burned continuously. யாத்ராம் 27:20 என்ன சொல்கிறது என்றால், Exodus chapter 27 verse 20 says, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக. command the Israelites to bring you clear oil of pressed olives for the light, so that the lamps may be kept burning. பாருங்கள், ஆசாரிய கூடாரத்தில் ஆண்டவர் சொன்னார், பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கு எந்த நேரமும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். So the Lord said at the tabernacle there has to be a gold-plated oil lamp burning continuously. அதில் ஒலிவ எண்ணெய் எப்பொழுதும் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். There should be olive oil poured in it. பாருங்கள், ஆண்டவர் சொல்வது, ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது நாம் வெளிச்சமாக மாறுகிறோம். When we are washed by the blood of God, we come into light. பழைய ஏற்பாட்டில் ஒலிவ எண்ணெயை ஊற்றுகிறது போல
to us in the New Testament so that we are burning continuously. பாருங்க பிரியமானே, கர்த்தர் நம்மை வெறுமனேயாக தனியாக விடவில்லை. So God didn't leave us alone. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள் எப்பொழுதும் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. When we came into the light, the Holy Spirit is always poured in us. அதுதான் பழைய ஏற்பாட்டுல அந்த கொத்து உலகில் ஒளிவெண்ணெய் ஊற்றி 24 மணி தியானம் எரியவன் என்று காட்டப்படும் உபமானமாகும். The same thing says in the Old Testament that olive oil needs to be poured into the lamp and so that it can be burned 24 hours. இயேசு கிறிஸ்து சொன்னார், Jesus said, யோவான் 12:46 John chapter 12 verse 46, என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். I have come as a light into the world that whoever believes in me should not abide in darkness. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்ததன் காரணம், The reason God came into the world as a light, அவரில் விசுவாசம் வைக்கிறவர்கள் அந்த ஒளியின் பிள்ளைகளாக the மாறுவதற்காக. people who trust in God become a light to the world. யோவான் 1:1 என்ன சொல்கிறது? John chapter 1 verse 1 says, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆமென். அப்ப பாருங்கள், அவருடைய வார்த்தை இயேசுவாக இருக்கிறார். The Word of God is Jesus. இயேசுவுடைய இன்னொரு பேர் தேவ வார்த்தை. There's another name for Jesus, which is the Word of God. அப்ப இந்த பைபிள் வசனங்கள் ஆண்டவர் நிறைவாக அதற்குள் கிரிய செய்கிறவர். God actually works through the Word of God. இறைவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இயேசுவாக இருக்கிறார். The Word of God which came out of the Lord is Jesus. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒவ்வொன்றும் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிறைவாகி விட்டது. The way Jesus thinks and who He is has been completed in the Old and the New Testament. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரவில்லை, அதை நான் நிறைவேற்ற வந்தேன் என்றார். That's why Jesus said, I came into this world not to put a stop to the laws and commandments, but to fulfill them. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 119 சங்கீதம் 105 The psalmist says in Psalms 119 verse 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சொல்றார். Your word is a lamp to my feet and a light to my path. பாருங்க பிரியமானே, அந்த பெரிய ராஜா உலகத்தை ஆண்டு கொண்டு அந்த எல்லா நாடுகளையும் ஆண்டு கொண்டு இந்த ராஜாவாகிய தாவீது சொல்றான், எனக்கு வெளிச்சம் உம்முடைய வார்த்தை. So David, who actually ruled over the world, says that your word is a lamp unto my feet. என்னுடைய பிரயாணத்துக்கு என் செல்வம் அல்ல, என் பதவி அல்ல, என் நாடு அல்ல, என்னோட இருக்கிறவர்கள் அல்ல, உம்முடைய வார்த்தை தான் என் பிரயாணத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். So he says, not the worldly things are not for the journey, but your lamp is for my journey. அன்புள்ள பிரியமானே, ஆண்டவருடைய வார்த்தை இரவும் பகலும், சங்கீதம் 1:1 சொல்ல, இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்கிறவர் பாக்கியவான். So the word of God says that the people who meditate and live according to the word of God are righteous. ஆண்டவர் உன்னோடு பேசுகிற ஒரு பகுதி இந்த வேதாகமம். The God actually talks to us through the Bible. ஆண்டவர் உனக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நீ கர்த்தரை அந்த பலிகளாகிய துதியின் பலிகளால் உன் வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்க வேண்டும். If you want God for the Lord to live in your life, you need to live according to the word of God. இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்குள் இருக்கும் அந்தகாரங்கள் அகன்று வெளியே வெளிச்சத்தின் பிள்ளையாக நீ மாறுவாய். When you accept the Lord Jesus Christ as your Savior, the darkness comes out of you and light comes into you. உடைய பாவங்களை கர்த்தர் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பார். Your sins are washed by His blood. ஆனபடி நான் இந்த
பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றுதான். The New and the Old Testament are the same. புதிய ஏற்பாடின் நிழல்தான் பழைய ஏற்பாடு. The shadow of the New Testament is the Old Testament. நிழல் இல்லாமல் நிஜம் இல்லை. அதாவது ஒரு ஷேடோ இல்லாமல் அதில் உண்மையான பொருள் நமக்கு இல்லை. அதுபோல பெருமாளே இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டது என்னவென்றால் பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை. So what you've learned today is that the Holy Bible is the Word of God. பழைய ஏற்பாட்டில் எப்படி மோசே அந்த மலை ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு காட்சியாக காண்பித்து செய்ய சொன்னாரோ அவ்வளவும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்குள் நிறைவேறி முடிந்து விட்டது. So whatever the Lord told Moses in the Old Testament, Jesus fulfilled it in the New Testament. இந்த வழியில் எடுத்து நாங்கள் ஒரு நிமிஷம் கண்டு Let us all stand and pray. நாம் கேட்ட எல்லா காரியங்களையும் மனதில் வைப்போம். Let's all keep everything what we've said today in our minds. பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட தேவனுடைய ஒவ்வொரு கிரியைகளும் whatever it was mentioned in the Old Testament, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். Jesus actually fulfilled it in the New Testament. இன்றைக்கு அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். Today he lives within us. நாம் அவரது கூடாரமாக இருக்கிறோம். We are the tabernacle. நமக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணி வழி நடத்த விரும்புகிறார். At this time God would like to enter in our minds and ஆண்டவர் விரும்புகிறார் நமது பாவங்களை கழுவ அவருடைய இரத்தம் நமக்காக காத்திருக்கிறது. So God's blood is available to cleanse all our sins today. அவர் நமக்கு ஒரு அப்பமாக வானத்திலிருந்து வந்திருக்கிறார். He came as a bread for us. அவரை முழுமையாக விசுவாசிக்கிறவன் இருளை விட்டு நீங்கி வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறுகிறான். Whoever believes in Jesus will come out of the darkness and into the light. அவர் வார்த்தையாக அவர் மாம்சமான வார்த்தையாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். He is the word. He came as a word into the world. ஒரு வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு வெளிச்சமும் தீபமுமாக முன் செல்வார். When we read the word of God and meditate on it, he actually walks in front of us. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Let's all close our eyes and pray. முழுமையாக இதயத்தை திறந்து கொடுங்கள். Let's all open our hearts. ஆண்டவர் உங்களுக்கு வாசம் பண்ணுகிறவர். Jesus is within us. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. You don't know about yourselves. நீங்கள் எவ்வளவு பொறுமதியானவர் என்பதை ஆண்டவர் இந்த வழியில் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். You don't know how precious you are all. கர்த்தர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த தேவாலயமாக உங்களை கர்த்தர் இந்த வழியில் பேசுகிறார். God would like to talk about the tabernacle within you. உடைய பாவங்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். என்னுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்கிறார். Jesus says, don't worry about your sins. My blood has actually been spilled and for the sins to be washed away. நான் ஜீவ அப்பமாக உனக்குள் வந்திருக்கிறேன். நீ என்னை புசித்துக்கொள். நீ என்னை விசுவாசி என்று சொல்கிறார். I have actually come as a living bread. Eat me. நான் ஒளியாக இருக்கிறது போல இன்றைக்கு உன்னை நான் ஒரு வெளிச்சமாக மலையின் மேல் வைக்கப்பட்ட ஒரு வெளிச்சமாக நான் உன்னை வைக்க விரும்புகிறேன் என்கிறார். As I am the light, I would like to place you as a light on the mountain. கண்களை மூடி ஒரு விசை எங்களை முழுமையாக அர்ப்பணிப்போம். Let's all close our eyes and submit ourselves to the Lord. ஆண்டவரே, என்னுடைய இருள்கள் நீங்கும்படி செய்யும் என்று கேட்போமா? Dear Lord Jesus, let's ask for all the darkness in ourselves to go. ரத்தத்தினால் என்னை முழுமையாக சுத்திகரியும் என்று கேளுங்கள். Cleanse us with your blood. நான் உம்மை போல ஒரு ஒளியின் பிள்ளையாக மாற வேண்டும் என்று கேளுங்கள். I want to be a light, a child of the light like you. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன். God is the same yesterday, today and forever. அவர் சொன்னியும் செய்யாரோ அவர் சொன்னால் அதை செய்வார். If he says something, he will do it. இந்த வழியில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது என்னவென்றால் What he would like to say at this time is
உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எனக்கு ஒப்புக்கொடு. Submit yourselves to the Lord. நீ உன்னில் தங்கி இருக்காதே. Don't believe in yourself. ஆண்டவரை விசுவாசி. Believe in the Lord. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். God will do mighty things in your lives. நீ நினைக்கிறாய் உன்னுடைய குடும்பங்களில் உன்னுடைய பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்று நீ நினைக்கிறாய். You might be thinking, how can I solve problems in my family? வானத்தை பூமியை வார்த்தையால் உண்டாக்கிய எனக்கு இது லேசான காரியம் என்று ஆண்டவர் கூறுகிறார். The person who created, I am the one who created the whole world. This family problem is nothing for me. Hallelujah. முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் பிரியமானே. Hallelujah. Submit yourselves to the Lord. Hallelujah. Thank you, my Jesus. ஆண்டவரே இவர்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. Oh, touch everybody today. எல்லாவற்றையும் நிறைவேற்ற வந்த தேவன் நீ நிறைவேற்றி விட்டீர் ஆண்டவரே. You came to fulfill everything, Lord, but you've already fulfilled it for us. நாங்கள் அதை அனுபவிக்க எங்கள் இருதயத்தில் வாரும் ஆண்டவரே. Come into our life, come into our hearts. ஒவ்வொரு உள்ளங்களில் பேசும் ஆண்டவரே. Speak to our hearts. பெரிய ஒரு விடுதலை கொடும் ஆண்டவரே. Give us deliverance. ஆண்டவரே அவர்கள் மேல் உமது அபிஷேகம் இரட்டிப்பாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். Let the holy presence come from heaven. Let your